வணக்கம். தங்கலான் அப்படிங்கிற ஒரு படம் இன்னைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு. இது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கொண்டாட்டமாகவும் இலக்கியவாதிகள், கற்றறிந்த மேதைகள் இவங்க எல்லாமே கடுமையான ஒரு விமர்சனத்தையும் மிகப்பெரிய போதாமையையும் பல விதமான கலப்பான விஷயங்களை இன்னைக்கு இந்த படம் நமக்கு கொடுத்துருக்கு. என்னுடைய பார்வையில் இந்த படம் என்ன பண்ணி வச்சிருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். முக்கியமா இந்த அபோகலிப்டோ அப்படிங்கிற ஒரு படம் வந்தாலும் வந்துச்சு. மெல் கிப்சன் எடுத்திருக்கக்கூடிய இந்த அபோகலிப்டோங்கிற படம் வந்தாலும் வந்துச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டைரக்டர்ஸ் அப்படின்னு தன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேத்தையுமே ஒரு பைத்தியமான நிலைக்கு கொண்டுட்டு போய் விட்டுருக்குங்கிறது தான் இந்த தங்கலானுடைய ஒரு வரி ரிசல்ட். அபோகலிப்டோங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பழங்குடியினர் வாழ்வியல், அவங்க எப்படி இயற்கையோடு இயைந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த வெள்ளக்காரங்க எப்படி நாடு பிடிக்கிறாங்க, எப்படி அவங்க அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த பழங்குடியினர்களை எப்படி அந்த இடத்திலேயே அவர்களையே பயன்படுத்தி அவங்க மூலமா தனக்கு தேவையான வளங்களை பெறுறாங்க அப்படிங்கிறது தான் காலாகாலமாக இங்க இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்களுடைய அணுகுமுறையா இருந்ததுங்கிறத ஒரு கோட் லைன்ல அந்த படம் மிக அற்புதமாக நமக்கு விவரிக்கப்பட்டிருக்கும். இந்த விஷயம் எல்லா டைரக்டர்ஸையும், குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்க காரணத்தினால, இந்த செல்வராகவன்கிறவர் ஒரு 1000ல் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படி இங்க நிறைய பேருக்கு அந்த ஃபோபியா பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். ரெண்டாவது, பா ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு டைரக்டரா என்னுடைய பார்வையில அவர் சிறந்த திரைக்கதையாளர், நல்ல திரைக்கதை பேசுவார். பெண்களை மிகவும் போல்டான கேரக்டராக, அதாவது ஆண் கேரக்டர் ஒரு ஹீரோ அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அந்த ஹீரோயிசத்துக்கு மேல அந்த ஹீரோவையே பேலன்ஸ் பண்ணக்கூடிய, வழி நடத்தக்கூடிய அளவிற்கான ஒரு தாய்மை கேரக்டர் தான் அங்க இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸா இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு அவர் காட்சிப்படுத்துவாரு. இது இயற்கையாக அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். புதிதாக ஒரு விஷயத்துக்காக வலிந்து ஒரு விஷயத்தை, இந்த மாதிரி விஷயத்தை ஒரு மனிதனால எடுக்க முடியாது. காரணம், அவர் தமிழ் சூழல்ல இங்கே பெண்கள் தான் மிகவும் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கான இயற்கையான தன்மையை தான் அந்த பா ரஞ்சித்தருடைய அவருடைய கேரக்டர்ல நம்ம பல இடங்கள்ல பார்க்க முடியும். அது தவறும் கிடையாது, அது மிகச்சிறந்ததும் கிடையாது, மிகச்சிறந்ததும் கூட. அது அதை காட்டும் போது நமக்கே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு மனிதன் சொல்லக்கூடிய அரசியல் இருக்கு பாருங்க, அதுவும் தான் படைக்கக்கூடிய படைப்பு இருக்கு பாருங்க, இதுவும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டு மிகப்பெரிய குழப்ப நிலையை உண்டாக்கி விடக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே சாபக்கேடு அப்படின்னு சொன்னோம்னா, டைரக்டர்கள் எல்லாருமே உள்ள அரசியலுக்குள்ள பூந்து நாசம் செய்வதற்குன்னே இங்க தமிழ்நாட்டை நாசக்கேடு ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த நாசக்கேடுல தான் இந்த சீமான்கிற ஒரு கேடுகட்ட காவாடி ஒரு சினிமா படத்தை டைரக்ட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா, அதோடு அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கூட நம்ம எதையுமே சொல்லியிருக்க மாட்டோம். நம்மளுடைய அரசியல் தளத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் உண்டாகிருக்காது. ஆனால் கொடுமையான சூழ்நிலை, அவன் சினிமா படத்துல தோத்து போனதன் பிறகு அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு இங்க ஒரு அரசியல் தலைவராக மாற்றம் செய்யும் போதுதான் இங்க பிரச்சனை. இது ஒரு பக்கம் கட் பண்ணினாலும் இந்த சீமானோட பாரஞ்சித்தை நம்ம எந்த வகையிலுமே கம்பேர் பண்ணல. இவர் எடுத்திருப்பது தலித் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்கே எந்த அரசியலையும் தனித்தனியாக பார்ட்டிஷனாக கொண்டுட்டு வந்தால் அந்த அரசியல் படு கேவலமாக தோற்றுதான் போகும் அப்படிங்கிறதுக்கு இங்க நிறைய உதாரணங்கள் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்பது இங்க இரண்டே கோட்பாடு தான். அந்த கோட்பாடு இந்த படத்திலையும் மைய ஊடு சரடாக வெளியில வந்திருக்கு. காரணம், ஆரியர் திராவிடர் அரசியல் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதற்கு பன்முக தன்மைத்தனமான வரலாறுகளை நம்ம பேச முடியும். இங்க ஆண்டான் மற்றும் அடிமை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல். அந்த அரசியலில் இவருக்கு தெளிவு இருந்திருந்தால் இவருடைய படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் மிக தெளிவாக பயணம் செய்திருப்பார்கள். காரணம், அந்த அரசியலில் இவருக்கு தெளிவு இல்லாத காரணத்தினால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்களுக்கும் நிறைய குழப்பங்கள் வந்துருது. பன்முக தன்மைகளை இந்த படம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு படம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு மையக்கருவை மட்டும் வைத்துக்கொண்டு அதை மட்டும்தான் எலாபரேட் பண்ணவே முடியும். இந்த பாலிசிய ஃபாரின்ல இருக்கக்கூடிய அனைத்து வெளிநாட்டு திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து டைரக்டர்ஸும் ஃபாலோ பண்ணக்கூடிய அடிப்படையான விஷயம். என்ன விஷயம் பேச வரோமோ அந்த விஷயத்தை மட்டுமே உங்ககிட்ட நாங்க சொல்ல வர்றோம். ஆனா
தமிழ் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய சாபக்கேடு நவரசம். தமிழனை நவரசத்துக்கும் அவனை வந்து திருப்திப்படுத்தி காட்டணும்னா இங்க என்ன பண்றது? அதனாலதான் தமிழ் சினிமா படு பாதாளத்துல வீழ்ந்து போய் கிடக்கு. ஆனால் ஒரு கேரளா குட்டியோட நாடா இருக்கக்கூடிய ஒரு கேரளால அடூர் கோபாலகிருஷ்ணன் மாதிரி மாபெரும் இந்தியாவுக்கு சவாலக்கூடிய ஜாம்பவான்கள் எல்லாமே ஒரு 10 படம் எடுத்தாரு. அந்த 10 படமும் இன்றைக்கு என்றைக்குமே பேசப்படக்கூடிய பயங்கரமான செய்திகளை அந்த காலகட்டத்திலேயே சொல்லி இன்றைக்கு வரைக்கும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய அந்த படங்களை அவர்களால் கொடுக்க முடிந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுப்பார்கள், அந்த விஷயத்தை முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்துவார்கள், அந்த விஷயத்தில் ஒரு பொழுதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள். அந்த இளைஞர்களுக்கு இந்த படம் பிடிக்காம போயிருமோ, இவனுக்கு 2 சீன் வந்துட்டு லைட்டா காமெடியை டச் பண்ணி விடுவோம், கொஞ்சம் எமோஷனல் வைப்போம், கொஞ்சம் அதை வைப்போம், கொஞ்சம் இதை வைப்போம்னா இதுக்கு பேர் என்ன? விருந்தா? இங்க நம்ம மத்தியான பந்திக்கா போயிட்டு இருந்ததுக்கும் நாம் கொடுப்பது படைப்பு. படைப்புல நீ என்ன சமரசம் செய்து கொள்ற? இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ஒரு மேஜிக்கல் ரியலிசம் ஒரு படைப்பை வந்துகிட்டு இங்க கொடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார். என்றைக்குமே ரியலிசம் முன்னாடி மேஜிக்கல் ரியலிசம் என்று அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னாடி வந்து நிற்கவே முடியாது. ஏனென்றால் புனைவு என்பதற்கு 1000 லட்சம் கோடி காரணங்களை நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் ரியலிசம் என்றால் ரியலிசம் மட்டும்தான் நிற்கிறது. அங்க என்ன இருந்துச்சோ அதை மட்டும் தான் அவங்களால நீங்க கொடுக்க முடியுமே தவிர, அதனால இங்க சமரசம் செய்து கொள்வதன் மூலமாக ஒரு படைப்பை நாம் முன்னிறுத்தி விடலாம் அப்படிங்கிற இந்த ரஞ்சித்தோட எண்ணம் வந்துகிட்டு மிகப்பெரிய தோல்வி யாருக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கும்னா, அந்த படத்தை தயாரிச்சிருக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளருக்கு தான் போய் பொங்கலா முடியும். அது வேற விஷயம். ஆனால் படத்துல இருக்கக்கூடிய கேரக்டருடைய ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா, உழைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அசாத்தியமானது, மாற்று கருத்தே கிடையாது. அவ்வளவு தூரம் டீப்பா வந்துகிட்டு ஒவ்வொரு செயல்பாடுகளின் மூலமாக அந்த கேரக்டருடைய மூமெண்ட் எல்லாத்தையுமே வைத்திருக்கக்கூடியவர் இவரு. மொழி லாங்குவேஜ் பிரசன்டேஷன் சொல்லக்கூடிய மொழியை வந்து பயன்படுத்துறதுல வந்துட்டு பெரிய அளவுக்கு கோட்டை விட்டுருக்காருன்னு தான் அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஒரு படத்தை வந்துகிட்டு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அதுல தமிழ் சம்பந்தமான உச்சரிப்புகள் அனைத்துக்குமே சப்டைட்டில் போடக்கூடிய அளவுக்கு சோழர் காலத்துல இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறத மிக துல்லியமாகவும், அங்கே இருக்கக்கூடிய பயன்பாட்டு மொழி அந்த காலகட்டத்துல சோழர் காலகட்டத்துல தமிழ் எந்த அளவுக்கு சான்ஸ்கிரிட்டோட இணைந்து பிணைந்து மறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா சர்ச் பண்ணி அதுக்கு அந்த மாதிரியே அந்த மொழி பயன்பாடை பயன்படுத்திருக்கிறாங்க. இவரும் பார்த்திருக்கிறாரு. அதனால இவரும் கொஞ்சம் டீப்பா வட மாநிலங்கள் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு போற போக்கு அவசரத்துல அவங்களுடைய வட்டார மொழி பயன்பாட்டை கொஞ்சம் டீப்பா விடவும் இங்க சீட்ல உட்கார்ந்துருக்கக்கூடிய எல்லா ஆளுமே சோர்ந்து போய் உட்காரக்கூடிய சூழ்நிலை தான் உண்டாயிடுச்சு. குறிப்பா இந்த படம் தியேட்டர்ல மிகப்பெரிய அளவிற்கான உணர்ச்சிகளை பொங்குன்னு பொங்கும் போது இங்க தியேட்டர்ல இருக்கிறவங்க மண்டை காஞ்சி போய் உட்கார்ந்துருக்கிறான். என்ன சொல்ல வராங்க, ஏது சொல்ல வராங்க, ஏதாவது கரை சொல்ல வராங்களா, ஏதாவது இது பண்ண உணர்ச்சியை பொங்க வைக்கிறாங்களா, இல்ல ஏதாவது பாலிடிக்ஸ் சொல்ல வராங்களா அப்படிங்கிற இந்த 2K கிட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு தான் இந்த படம் வந்திருக்கு. ஆனால் நாம் இந்த ரஞ்சித் இந்த காலா படம் வரும்போது கூட அதுல ஒரு துல்லிய தன்மை அப்படியே கரெக்டா மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த ரஜினி பேசக்கூடிய அரசியல்ங்கிறத வந்துட்டு மிக துல்லியமா இருக்கும். அதே மாதிரி கடைசி சீன்ல வந்து அந்த நானாயப்பட்டியர் வந்துட்டு அந்த ராமருக்கு சிலை வச்சு அந்த வீட்டுல உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சீனையும் பியூர் ஒயிட்ல காட்டிட்டு அதுக்கு பேக் சைட்ல அடுத்த நிமிஷம் பயங்கர கருப்புல கலரிங்ல வந்துகிட்டு ரஜினிகாந்த் வந்து இந்த உலகத்துல, அதாவது மாய யதார்த்தவாதம் மேஜிக்கல் ரியலிசத்தை காட்டும். அப்படி இறந்து போனா ஒரு மனிதன் மறுபடியும் உயிரோடு வருவது அப்படிங்கிற அந்த ரியலிசத்தை வந்துட்டு மேட்ச் பண்ணி காட்டும் போது அங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா அந்த விஷயம் வந்து லிங்க் ஆயிருக்கும், சிங்க் ஆயிருக்கும். ஆனா இந்த படத்துல ஒண்ணுமே லிங்க் ஆகல, சிங்க் ஆகல. ஆனா முயற்சி பண்ணுது. ஆனால் அந்த முயற்சிக்குள்ள யாரோ வந்து அவங்களுடைய கேரக்டரே வந்து அதை வந்து உளமானம் பண்ணி விட்டு போயிடுறாங்க. காரணம், இங்கே விண்டோ மார்லி சீர்திருத்தமும் ரைத்து வரைமுறையும் வந்துகிட்டு அவர் தெளிவா சொல்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் விண்டோ மார்லி சீர்திருத்தத்தையும் ரைத்து வரைமுறையும் தான் நீங்கள் கையில் எடுத்திருக்கணும். ஒரு மனிதனுக்கு இந்தியாவில் வெள்ளைக்காரன் உள்ளே வந்து இங்க நாட்டை சுரண்டுவதற்கான ஆயத்த கூறுகளை செய்து இங்க இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்துகிறான் என்றால் அவர்களுக்கு உழைக்கும் சமூகம் ஒருவர் தேவைப்பட்டது.
அதன் அடிப்படையில பார்ப்பனர்களையும் வெள்ளாளர்களையும் அவன் கையில் எடுக்கும் போது அனைவருக்குமே இந்த நிலத்தை பிரிச்சு விடு, அவன் பாட்டுல அந்த நிலத்துல பாடுவாங்கிறத ரைத்து வரைமுறை. இந்த முறைக்கு வந்துகிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பயங்கரமான வேலையை ஆண்டாண்டு காலமாக இங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்ப்பன கும்பல்களுக்கு பாத்தீங்களா, அவன் தான் இங்க மிகப்பெரிய எதிரி என்பதை ஸ்ட்ராங்காக இந்த ரஞ்சித் கையில எடுத்திருந்தாருன்னா மிகப்பெரிய அளவிற்கு படம் வெற்றி அடைஞ்சிருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த சனாதானத்தையும் அந்த வர்ணாசிரம கோட்பாடையும் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் வளர்ச்சி அடைந்து விடலாம்ங்கிற இந்த மாய நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பிக்கை தான் மிகப்பெரிய வீழ்ச்சியை நமக்கு கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு வேணால் தெரிந்திருக்கலாம். அந்த தெரிந்த விஷயத்தை படமாக மாற்றும் போது ரஞ்சித் தோல்வி அடைந்து விட்டார். அதனால் இந்த படத்தை பார்க்கும் போது ரசிகன் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவனுக்கு குழப்பம் உண்டாயிடுது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ரசிகனுக்கு அரசியல் பார்வை என்பது வந்துட்டு குறைவு. இப்பதான் கவனிக்கிறான் எது பேச எது நல்லது. திமுக இப்படி இருக்கும் போது எனக்கு இந்த பேருக்கு ஓட்டு போறேன், இந்த அளவுக்கு மேலோட்டமான அரசியலை அவன் கற்றுக்கொண்டு வருகிறான். அப்படிங்கும் போது டீப்பான ஒரு புரிதலுக்குள்ள நம்ம கொண்டுட்டு போனோம்னா அவருக்கு டீப்பான விஷயங்களை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த டீப்பான விஷயங்கள் சொல்லாததின் மூலமாக இது வெறுமனே உணர்ச்சிகளின் தெளிப்பாகத்தான் அந்த படம் இருக்குதே தவிர ஒரு பொழுதும் மைய சரடாக தான் என்ன கோட்பாடை இங்கே சொல்ல வருகின்றோம் அப்படிங்கிறதையே சொல்லாம விட்டுட்டாரு. காரணம், என்னத்தை நாம் சொல்ல வருகின்றோம் என்கிற அரசியல் அந்த என்ன சொல்றது குறைபாடு ரஞ்சித் அவர்களிடம் இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் அந்த குறையோடு தான் இவருடைய படைப்பு வெளியில் வந்திருக்கு. ஆகையால் பல முறை நாம் முன்மொழிந்த விஷயம் தங்களான் சம்பந்தமான ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் வச்சு மிகப்பெரிய அளவிற்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்மள வந்து நீங்க இப்படி பேசலாமா, இப்படி கிண்டல் பண்ணலாமா, இவர் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நம்மளுடைய தமிழர் வந்துட்டு நம்மளுடைய இனத்தை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க அவர் கேள்வி கிண்டல் பண்றீங்களே, ரொம்ப நம்மள கல்விகளை ஊத்துனாங்க. அதுக்கு நான் வருத்தம் தான் தெரிவிச்சேன். ஆனா இன்னைக்கு நாம சொல்லிருக்கக்கூடிய விஷயம் தான் அங்க வந்திருக்கு. ஏன்னா அவருக்கு அடிப்படையான அரசியல் புரிதல் இல்லை. எந்த இடத்துல நாம போய் நிக்கணுங்கிறது தெரியல. பிரச்சனை, நீ திமுக எதிர்க்கிறியா தப்பே கிடையாது, அதிமுக எதிர்க்கிறியா தப்பே கிடையாது. ஆனால் நீ யாராக இருக்கிறாய் அது தெளிவா சொல்லணும்ல. நான் வந்துகிட்டு தலித்தாக இருக்கிறேன்னு நீ சொன்னேன்னா இந்த தலித்தாக இருக்கிறேன் என்பது மட்டுமே அரசியல் மாற்றத்தை ஒரு பொழுதும் கொடுக்காது. ஏனென்றால் இங்க 100 பேர் இருக்கிறான்னா 100ல நீ 20 பேர் இருக்கிறன்னா நீ எப்படி பெரிய அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும்? 100ல 60 வந்தாதான் அரசியல் மாற்றம் வரும். 20 மட்டுமே அரசியலை உண்டாக்காது. இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால நீ யாரையோடையாவது கூட்டணி சேரணும். உன்னுடைய கொள்கையோடு குறைந்தபட்சம் உன் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்று சமூகத்தினரிடையும் நீ போய் இணைந்தால் மட்டும்தான் அரசியல் மாற்றம் என்பது உறுதியாகும். அப்படிங்கிறத நாம சொல்லல, அரசியல் ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு தலித்திய சமூகத்திலிருந்து வெளியில வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமையாக நாம் யாரை பார்க்கிறோம் என்றால் தோழர் திருமா அவர்களை தான் பார்க்கிறோம். அவர் தெளிவா அந்த விஷயத்தை முன்னிறுத்திருக்காரு. இவர் என்னடானா ஒரு இரங்கல் கூட்டத்துல வந்துகிட்டு நான் திருமா அவர்களை கைவிட மாட்டேன்னா சிரிக்க மாட்டாங்களா? அவர் எந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள், இந்த மமதை இருக்கு பாத்தீங்கல்ல, இந்த அரசியலுக்கு நான் வந்து விட்டேன், எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டதுங்கிற மமதை இருக்கு பாத்தீங்களா, அந்த செருக்கு தான் இந்த மாதிரி படங்கள்ல வெளி வந்து அத்தனையும் பல்பு தெரிச்ச மாதிரி வந்துகிட்டு ஒண்ணும் இல்லாம வெளியில வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சினிமாவாக பார்க்காமல் ரஞ்சித் என்பவர் இயக்குனராக படத்தை எடுத்திருந்தால் அதை சினிமாவாகவும் கலை மற்றும் இலக்கிய வடிவில் இது எந்த பரிணாமத்தை தொட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பேசியிருப்போம். ஆனால் ஒரு பொழுதும் சமீப காலமாக இந்த ரஞ்சித் என்பவர் மிகப்பெரிய அளவிற்கு அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார். தலித்திய அரசியலை பேசிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவருடைய படத்தில் போய் உட்கார்ந்திருக்கும் போது அந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் தலித்த அரசியலை எங்கே பேசுகிறது, அது என்னவாக இருக்கிறது என்கிற கூர்மை தன்மை தான் அந்த இடத்துல இருக்கும். அதன் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய விஷயம் தான் நம்மளுடைய இந்த மாதிரி இப்ப எனக்கு தோணினது அவங்ககிட்ட சொன்னது. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே என்னவாக இருக்குங்கிறத வந்துகிட்டு பதிவிடுங்க. அதை வந்துகிட்டு நம்ம கலந்து பேசலாம். வணக்கம். ஆரம்பிக்கலாம்.